राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो गंगा दशमी की जय। அழகான கங்கா தசரா கங்கா தசமி தினம் இன்று. ஜேஷ்ட மாசம் சுக்ல பக்ஷ தசமி திதி. ஜேஷ்ட அப்படின்னா ஆனி மாதம், அதாவது சாந்திர மாச அடிப்படையில் இப்போ ஜேஷ்ட மாதம். அந்த ஜேஷ்ட மாச கணக்குப்படி இன்னைக்கு அழகான சுக்ல பக்ஷ தசமி. அழகா இன்றைய தினத்தில் தான், அதாவது மே மாதம் 25 2026 வருஷம் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா யாரா பின்னாடி கேட்பேள் இல்லையா, சில பேர் அடுத்த நாள் கேட்பேள், சில பேர் ஒரு மாதம் கழிச்சு, சில பேர் ஒரு வருஷம் கழிச்சு, இல்லாட்டி பின்னாடி வரக்கூடியவர்கள் கேட்கும் பொழுது இந்த தேதி தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ்வளவு அழகான நாள் இது. இந்த திங்கட்கிழமை கங்கா தசமி தினம். சரியா, கங்கை ஆகாசத்திலிருந்து இறங்கி சிவபெருமான் தலையில் இறங்கி பூமிக்கு இறங்கின நாள் இன்று. அவ்வளோ உத்தமமான ஒரு நாள். அந்த தினத்தில் நான் காவேரி ஆற்றங்கரையில் சுற்றின்னு இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு நாள். காத்தால விருத்த காசி, விருத்தாச்சலம், விருத்தகிரின்னு சொல்வார் இல்லையா, அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ரீமுஷ்ணம் பூவராக க்ஷேத்திரம், ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு பேர். தானாக உருவான க்ஷேத்திரங்கள் 8. முதல்ல தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய, தென் பாரதத்தில் ஸ்ரீரங்கம், வானமாமலை, திருப்பதி, ஸ்ரீமுஷ்ணம், இது 4. வடபாகத்தில் நைமிஷாரண்யம், புஷ்கரம், சாலக்கிராமம், பத்ரிநாத். இதில் 6 திவ்ய தேசங்கள், 2 மட்டும்தான் அபிமான ஸ்தலங்கள். ஒன்று புஷ்கரம், இன்னொன்று ஸ்ரீமுஷ்ணம். மற்ற 6 திவ்ய தேசங்கள் ஸ்ரீரங்கம், திருப்பதி, வானமாமலை, பத்ரிநாத், சாலக்கிராமம், நைமிஷாரண்யம். பகவானோட கிருப்பை இந்த 8மே நான் சேவிச்சிருக்கேன். அந்த பூவராக சுவாமி அப்படி இடுப்பில் கையை வச்சுட்டு பாண்டரங்கன் மாதிரி அவ்வளவு அழகாக இருப்பார். சுவாமியோட சைஸ் 1 முழம்தான் இருப்பார், ஆனால் ஆச்சரியமான பிரபாவம். ஸோ காத்தால விருத்தகிரிநாதன், பழமலைநாதர்னு பேர் இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி. சாயங்காலம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். அதுக்கப்புறமா ராத்திரி ஆறாவமுதன் சார்ங்கபாணி, அவருடைய அழகான திவ்ய தரிசனம். இந்த புண்ணியமான நாள் அப்படி ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கான். ஸோ இந்த எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரம்பரைக்கும் வம்சத்திற்கும்
உரித்தாகட்டும். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். கங்கா தசமி அன்னைக்கு இப்படி அழகாக மணிமுத்தாறு காவேரி இப்படி அழகாக சுற்றின்னு இருக்கேன். இந்த கங்கா தசமி பகீரதன் அவருடைய தபசு தான் நமக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கு. நம்ம நேத்தி அழகாக ஹரித்வார் ஹர்கி பௌடி அதை பார்த்தோம். இன்றைக்கி அந்த ஹரித்வாரில் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தம் குஷாவர்த்த தீர்த்தம், அதனுடைய மகாத்மியத்தை பார்ப்போம். ஸ்கந்த புராணத்தில் ரொம்ப அழகாக கேதார கண்டம், அதில் குஷாவர்த்தம் அந்த இடத்தினுடைய மகாத்மியத்தை சொல்கிறார். கார்த்திகேய உவாச்ச, முருகனுடைய வார்த்தை. குஷாவர்த்தம் மகாதீர்த்தம் தக்ஷிணோ பிரம்ம தீர்த்ததஹ தத்ர ஸ்நாத்வா மகாபாக நச பூயோ அபிஜாயதே. இந்த பிரம்ம தீர்த்தம் சொன்ன இல்லையா, ஹர்கி பௌடி, அங்கேருந்து தட்சிண பாகத்தை கொஞ்சம் தள்ளி போனோம்னா இந்த குஷாவர்த்தம் தீர்த்தம், இன்னைக்கு குஷாவர்த்த காட் அப்படின்னு அதுக்கு பெயர். அந்த இடத்துல குளிக்கக்கூடிய மகாபாகன், மகாபாகியவார்கள், பாக்கியசாலிகள் மீண்டும் பிறப்பது இல்லை. அத்தனை சிரேஷ்டம். ஸ்நானம் தானம் ஜபோ ஹோமஹ ஸ்வாத்யாய பித்ரு தர்ப்பணம் யதத்ர க்ரியதே கர்ம தத்தஸ்யாத் கோட்டி சங்கியகம். இந்த இடத்துல பண்ணக்கூடிய ஸ்நானமோ தானமோ ஜபமோ ஹோமமோ பித்ரு தர்ப்பணமோ பண்ணுறது எல்லாமே கோட்டி மடங்கு பலன் தரும். இதெல்லாம் யார் சொல்கிறது? முருகன் சொல்லின்னு இருக்கான். புரா கங்காகமே மௌனி தத்தாத்ரேயோ மகாதபாஹாம் தஸ்தாவேகேன பாதேன வர்ஷாணாமயுதம் முனிஹி. கங்கை வரத்துக்கு முன்னாடியே தத்தாத்ரேயர் இந்த இடத்துல நின்று தபஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கங்கை வர, அதுக்கு முன்னாடியே தத்தாத்ரேயர் இங்கே தபஸ் பண்ண. ஏன்னா பகீரதனுக்கெலாம் முன்னாடியே தத்தாத்ரேயர் வந்துவிட்டார் இல்லையா, அவர் இங்கே தபஸ் பண்ணிட்டுருக்காராம். தத்சௌ தஸ்தௌ ஏகேன பாதேன. அழகாக ஒரு காலில் நின்றுண்டு ஜோரா அவர் இங்கே தபஸ் பண்ணுறார். மௌன விரதத்தோட 10,000 வருஷங்கள் ஒத்த காலம் நின்று ஜம்முன்னு தபஸ் பண்ணுறார். குஷாச்சீராணி தண்டம் ச குண்டீம் சௌவாஹ ஜான்ஹவீம் ஆவர்த்தேபி புனரசௌ குஷான் திருதவதி முனேஹே. அவள் பூமியில் இறங்கி வேகமாக ஓடி வரா இல்லையா. அப்போ இந்த கங்கை அவருடைய குஷா, அப்புறம் அவருடைய வஸ்திரம், அவருடைய தண்டம் எல்லாத்தையும் அந்த வெள்ளத்தில் அடிச்சுண்டு போயிடுறா. அது பாட்டுக்கு அடிச்சு போயிட்டே இருக்கா. அப்போ ஒரு நாள் இந்த தத்தாத்திரேயர்
கண் முழிச்சு பார்க்கும்போது எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு கோவம் வந்துடுது அவருக்கு. ஆப்ளுதான் ஸ்தான் கதாச்சித் ததர்ஷ குஷசீரகான் வஹ்மானான் மகாபாக கங்காமாவர்த்ததாம் கதாம். அவர் அடிச்சுட்டு போகிறதெல்லாம் பார்த்தோன்னே தபஸில் கலைஞ்ச தத்தாத்ரேயர் கோபமாக பார்க்குறார். கிருத்தோ மகாமுனிஸ்தாம் து யாவத் பஸ்மி கரோதி சஹம் தாவத் சர்வே சமாயாதா பிரம்மாத்யஸ் த்ரிதிவௌகசஹ. அப்போ அவர் கோபம் வந்து பஸ்பமாக்கிலான்னு பார்க்கும்பொழுது பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லாரும் பூமிக்கு வந்துட்டார். துஷ்டுவுஹு பரமம் பக்தியா கார்த்தவீர்ய குரும் முனிம் சம்ஸ்துஷச்ச பிரசன்னோ பூத் பிரம்மாதீன் தான் உவாச்சஹ. அப்போ கார்த்தவீர்யார்ஜுனுடைய குருவான தத்தாத்ரேயரை பார்த்து இவர்கள்லாம் கையை கூப்பிண்டு சொன்னார்கள். அத்ரைவ பவதாம் ஸ்தானம் நித்யம் ஸ்யாத் தீர்த்தகேவரேம் ஆவர்த்தனாத்யதோ கங்கா குஷான் திருதவதீ மம. அப்போ தத்தாத்ரேயர் பார்க்குறார், இவள் எல்லாம் என்னுடைய குஷத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா, அதனால் இனிமேல் இந்த இடத்துக்கு குஷாவர்த்தம் இதி க்யாதம் தீர்த்தமேதத் பவிஷ்யதி. இனிமேல் இந்த இடத்துக்கு குஷாவர்த்தம் அப்படின்னு பேர் வரட்டும். தன்யா லோகா கரிஷ்யந்தி ஸ்நானம் பித்ரு சமர்ச்சனம். இந்த இடத்துல யார் ஸ்நானம் பண்ணுறாளோ, யார் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறாளோ அவர்கள் மகாபாக்யவான்கள் அப்படின்னு சொல்லி தத்தாத்ரேயர் சொல்கிறார். குஷாவர்த்தம்ன்ற இந்த தீர்த்தம், குஷா லவ குஷான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குஷா அப்படின்றது தர்பப்புல். குஷாவர்த்தம் இதி க்யாதம். அப்போ இந்த இடத்துக்கு இனிமேல் குஷாவர்த்தம் பெயர் அப்படின்னு சொல்லிட்டார் தத்தாத்ரேயர். தத் பித்ருநாம் ச தஸ்யாபி ந ஸ்யாத் ஜன்ம புனக்வசித். இந்த இடத்துல தர்ப்பணம் பண்ணுறா இல்லையா, அவர்கள் அந்த பித்ருக்களும் அவர்களுக்காக பண்ணக்கூடியவர்களும் திரும்பவும் அவர்கள் இங்கே பிறப்பது இல்லை, திரும்ப அவர்களுக்கு புனர்ஜன்மா கிடையாது. குஷாவர்த்தே மகாதீர்த்தே தத்தம் ஸ்யாத் கோட்டி சம்யகம். இந்த குஷாவர்த்த தீர்த்தத்தில் தத்தம் கொடுத்தா கோடி மடங்கு அதற்கு ரொம்ப அழகாக புண்ணியம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி தத்தாத்ரேயர் சொல்கிறார். இன்றைக்கும் இந்த கங்கல் ஆசிரமம் பக்கத்தில் ஹரிஹர ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாள். அங்கே தத்தாத்ரேயர் தபஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாள். நிஜமாவே தத்தாத்ரேயர் அத்ரி அனசூயாவினுடைய பிள்ளை. நான் இந்த அத்ரி அனசூயா ட்ரெக்கிங்கில் அந்த இடம்லாம் பார்த்துருக்கேன், அவர் தபஸ் பண்ண இடம்லாம். அங்கே தான் தத்தாத்ரேயருடைய ஜன்மஸ்தலம் அப்படின்னு உத்தராகண்டில் காண கிடைக்கிறது. ஸோ கங்கை அவதாரம் பண்ணி ஓடி வரும் பொழுது தத்தாத்ரேயருடைய அந்த தர்பப்புல், அவருடைய வஸ்திரம் இதெல்லாம் அடித்து கொண்டு வந்து போட்ட இடம் இந்த குஷாவர்த்த தீர்த்தம்.
அது ரொம்ப அழகு பாருங்க. இன்றைக்கி அந்த குஷாவர்த்த தீர்த்தத்தை பற்றி சொல்லக்கூடிய பாக்கியம் பகவான் நமக்கு கொடுத்துருக்கான் இல்லையா? இதிதே கதிதா வியுஷ்டிஹி குஷாவர்த்தஸ்ய புண்ணியதாம் ஸ்ருத்வாப்யேதாம் மகோத்பத்திம் சர்வ பாபை பிரமுச்சதே. இந்த குஷாவர்த்தத்தினுடைய தீர்த்தத்தினுடைய எப்படி உண்டாச்சு அப்படின்னு நான் இந்த வர்ணனை பண்ணேன் இல்லையா? இது கட்டாயம் புண்ணியம் தரக்கூடிய ஒன்று, புண்ணியமான ஒன்று. இதை கேட்குறவாளுடைய எல்லா பாவங்களும் நாசமாயிடும், அவர்களுக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு ஸ்கந்தனுடைய வாக்கு. அது பாருங்க, இன்னைக்கு கங்கா தசமி. அதில் இந்த குஷாவர்த்த தீர்த்தம் இதை கேட்டாலே பாபங்கள் நாசமாகி முக்தி கிடைச்சிடும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். இது ஒரு அழகாக இன்றைக்கி என்ன விசேஷம்னா, நான் சொன்னேன் இல்லையா, நான் கும்பகோணத்தை தங்கியிருக்கேன். நான் எங்கே தங்கியிருக்கேனோ அங்கே ரூம் பக்கத்தில் இந்த மாசே அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உண்டு. அவர் வரைஞ்ச படங்கள்லாம் அங்கங்கே வச்சுருக்க பழைய படங்கள். அதில் ரொம்ப அழகான ஒரு படம், கங்கை அப்படி சிவபெருமான் தலையில் இறங்குற அந்த ஃபோட்டோ. நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன்னா காவேரி ஆத்தங்கரில், ஆனால் ஜம்முன்னு அந்த இடத்துல சிவபெருமான் தலையில் இந்த கங்கை இறங்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் தான் எவ்வளவு சிரேஷ்டம்னு பார்த்துக்கோங்க. ராதே கிருஷ்ணா. அதுவும் இன்றைக்கி சார்ங்கபாணி பெருமாளுடைய வசந்தோத்சவம். இன்றைக்கி அவர் சேவிக்கிற பாக்கியம், அவர் ஜம்முன தாயாரோட அழகாக தோளுக்கினியானில் சன்னதிலேருந்து இறங்குறத பார்க்குற ஒரு பாக்கியம் வாய்ச்சது. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய், போலோ காவேரி மாதா கி. அந்த ஃபோட்டோ இன்னைக்கு கரெக்டாக கண்ணில் பட்டுது. நான் தங்கியிருக்க ரூம் பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த ஃபோட்டோ. ஹரே கிருஷ்ணா. பகவான் எப்படி இல்லாமல் அனுகிரகம் பண்ணுறான். சரியா? நிறைய நாமஜபம் பண்ணிட்டு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிண்டு சௌக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக ஜோராக ஜம்முன்னு இருங்கோ. ராதே கிருஷ்ணா. ஹர் ஹர் கங்கே ஜெயமா கங்கே, கங்கே சரணம். அதுவும் இன்றைக்கி காத்தால் முதல்ல விருத்தகிரிநாதன், அதுக்கப்புறமா மத்தியானம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி ஆச்சா. அப்புறம் திரும்பி சாயங்காலம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர், அதுக்கப்புறமா சார்ங்கபாணி ஆறாவமுதனுடைய தரிசனம். அப்படி மாற்றி மாற்றி அழகான அனுபவங்கள் இன்றைக்கி. இந்த எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பூரணமாக. ராதே கிருஷ்ணா. ஸோ குஷாவர்த்த தீர்த்தம் தத்தாத்திரேயருடைய குஷம், அவருடைய அந்த தர்ப புல்லதெல்லாம் எடுத்துட்டு கங்கை கொண்டு வந்து போட்ட இடம். இங்கே குஷாவர்த்த காட் அப்படின்னு பேர். ஹர்கி பவுடியிலேருந்து இப்படியே நடந்து போய் தீர்த்தம் ஆடிடலாம். சரியா? ஸோ நாளைக்கு இந்த குஷாவர்த்த தீர்த்த பக்கத்தில் இன்னொரு விசேஷமான தீர்த்தம் இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிப்போம் நிதானமாக. கங்கையோடு அப்படியே காலார நடப்போமே. சரியா? ராதே கிருஷ்ணா.
जय भोलो गंगा मैया की जय। जय भोलो आज की आनंद की जय। जय भोलो आज की आशीर्वाद की जय। जय भोलो हिमालय पर्वतराज की जय। जय भोलो भारत माता की जय। जय बोलो कावेरी माता की जय। राधे कृष्णा।